தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜயை அவதூறாக விமர்சித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீனில் விடுவிப்பு. ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்களுக்கு கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கினார் நீதிபதி சிதம்பரம். குதிரை அல்ல, ஒட்டக பேரம் கூட தன்னிடம் நடத்த முடியாது. 6 மாதங்களுக்கு கூட ஆட்சி நீடிக்காது, நீடிக்கவும் விட மாட்டோம் எனவும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆவேசம். அந்த பேரம் தான் பேசி போயிட்டாங்க. குதிரை இல்ல, ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. அந்த ஒட்டகம் நடக்காது. சும்மா ஏதாவது ஒரு ஆட்சி நடத்தணுங்கிறதுக்காக ஆட்சி நடத்துறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அதிகபட்சம் ஆனா 6 மாசம் இந்த ஆட்சி. நான் சேலஞ்சா சொல்றேன். நான் இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேல சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். இன்னைக்கு வந்த கட்சிக்கு நாங்க பயப்பட வேண்டுமா என அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி. காவல்துறை தன்னை தாக்கினால் திருப்பி தாக்குவேன் எனவும் ஆவேசம். நாங்க எந்த இதுக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு வந்த ஒரு கட்சிக்கு நாங்க பயப்படணுமா? அதனால எங்களுடைய தலைவர் தைரியமா இருக்க சொல்லிருக்காரு. அந்த தெம்போடு எந்த இதனாலும் சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையுமாறு தன்னை கட்டாயப்படுத்தியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. மறுப்பு தெரிவித்ததால் தன் மீது பொய் வழக்கு போட்டு அடக்கிவிடலாம் என ஆளும் கட்சி நினைப்பதாகவும் ஆவேசம். என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்றத்தை வலுவாக இருப்பேன். எவருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனை எம்எல்ஏ பதவியை யாரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என வற்புறுத்தவில்லை. யார் சொன்னார்கள் என தெளிவாக கூறினால் பதிலளிக்க தயார் என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தினார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல இயலும். இன்று பிற்பகல் 3 மணிக்கு பனையூர் தாவேகா தலைமை அலுவலகம் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மையில் தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு கட்சி பதவி தருவது தொடர்பாக கட்சியின் மூத்த தலைவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல். அதிமுகவில் இருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இன்று இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல். அதிமுகவில் இருந்து கூடலூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பொன் வில்சன் விலகல். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். தனது பேரனின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்தினருடன் லண்டன் புறப்பட்டு சென்றார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் உற்சாக முழக்கம் எழுப்பி வழி அனுப்பி வைத்த கட்சி தொண்டர்கள். உடல்நலக்குறைவு காரணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. ராமதாஸின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் நடத்திய திடீர் சோதனையில் 57,98,000 பறிமுதல். கணக்கில் வராத ரொக்கம் 31,27,000. சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஜிபே பரிவர்த்தனை செய்யப்பட்ட 26,70,000 கண்டுபிடித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை.
திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே இறால் தொழிற்சாலையில் இருந்து 2 டன் அமோனியா கழிவுகளை அகற்றும் பணி தொடக்கம். வாயு அகற்றும் பணிகள் நடைபெறுவதால் தொழிற்சாலையை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு. அணு கனிமங்களை அகழ்ந்தெடுப்பதில் கன்னியாகுமரி மக்கள் நலனிற்கு எதிராக முடிவை எடுக்கப்படாது. உள்ளூர் மக்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் அரசு எப்போதும் முடிவை எடுக்காது. குமரி மாவட்ட கடலோர கிராம பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் பிரபு எக்ஸ் தளத்தில் பதிவு. இணைய வழி தானியங்கி பட்டா மாறுதல் சேவையை மேலும் எளிமைப்படுத்த முக்கிய மாற்றங்களை அறிவித்த தமிழ்நாடு அரசு. இதன்படி 15 நாட்களுக்குள் தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிப்பு. கோவையில் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து பல்வேறு இடங்களில் மாவட்ட காவல்துறை அதிரடி சோதனை. கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகள், வெளியூர் நபர்கள் தங்கியிருக்கும் அறைகள், விடுதிகள் போன்ற இடங்களில் சுமார் 500 போலீஸ் அதிரடி ரெய்ட். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் அடுத்தடுத்த 12 கடைகளில் கொள்ளை. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கைது செய்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் அடுத்த திருப்பந்தியூரில் ஆனி மாத சங்கடஹரா சதுர்த்தியை முன்னிட்டு செல்வ விநாயகருக்கு 18,000 கடலை மிட்டாய் படைத்து வழிபட்ட மக்கள். கடலை மிட்டாயால் அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகரை குடும்பமாக வருகை தந்து கிராம மக்கள் சாமி தரிசனம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஸ்ரீ சோனைமுத்து கருப்பசாமி கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு. பிரதமராக பதவியேற்ற பின் முதல் முறையாக ஜூலை 10ஆம் தேதி நியூசிலாந்து செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த ஏப்ரல் மாதம் இரு நாடுகள் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் நியூசிலாந்து பயணம். பசிபிக் பெருங்கடலை வெப்பமாக்கும் எல் நினோ நிகழ்வு தொடங்கிவிட்டதாக உலக வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இந்தியாவில் செப்டம்பர் மாதத்தில் கடும் வறட்சி ஏற்படும் எனவும் கணிப்பு. எல் நினோவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகளை கண்காணிக்க மத்திய அமைச்சர் அமித் ஷா உத்தரவு. போதிய மின் விநியோகத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி மத்திய மின்துறை அமைச்சகத்தின் செயலருக்கும் ஆணை. மின் வாகனங்களின் பேட்டரிகளை மொபைல் போன்கள் மூலம் முடக்க தவறாக பயன்படுத்தப்பட்ட பேட் பிஎம்எஸ், ஸ்மார்ட் பிஎம்எஸ் உள்ளிட்ட 7 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை. சில யூடியூபர்கள் தங்களது ஸ்மார்ட் போன் மூலம் மின்சார ஆட்டோக்களை செயலிழக்க செய்த வீடியோ வைரலான நிலையில் கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்களுக்கு உத்தரவு. நாடு முழுவதும் உள்ள சுமார் 31 லட்சம் செயல்படாத இபிஎஃப் கணக்குகளில் ரூபாய் 9,330 கோடி உரிமை கோரப்படாமல் உள்ளதாக தகவல். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பதில். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் லட்டு விற்பனையில் புதிய உச்சத்தை தொட்ட திருப்பதி தேவஸ்தானம். ஜூன் மாதத்தில் 1,26,81,000 லட்டுகள் விற்று சாதனை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க துர்கா வாகினி என்ற சிறப்பு படையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது மேற்கு வங்க அரசு. பொது இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுத்து குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க களமிறக்கப்பட்ட பெண் போலீசார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரியாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை.
சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தொடர் கனமழை காரணமாக மத்திய பிரதேசம் நர்மதா ஆற்றில் கரை புரண்டு ஓடும் தண்ணீர். தாழ்வான பகுதிகளில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழை காரணமாக குஜராத் மாநிலம் பகர்வாட் அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழியும் தண்ணீர். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல். மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. பல்வேறு மாவட்டங்களில் அத்தியாவசிய தேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். லண்டனில் விமர்சையாக நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடர். ஸ்பெயினின் ஜெசிகா போஸை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா. இங்கிலாந்து இந்தியா அணிகளுக்கு இடையே இன்று இரவு 7 மணிக்கு 2வது T20 போட்டி தொடக்கம். முதல் ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 2வது போட்டியை வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. TNPL கிரிக்கெட் போட்டிகள் வரலாற்றிலேயே முதல் முறையாக யூடியூப் தளம் மூலம் நேரலை செய்யப்பட உள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசராஜ் அறிவிப்பு. உள்ளூர் கிரிக்கெட் போட்டி ஒன்று யூடியூபில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் எனவும் தகவல். உலகக்கோப்பை கால்பந்தின் ரவுண்ட் ஆஃப் 32ல் ஆஸ்திரேலியாவை பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-2 என்ற கணக்கில் வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியது எகிப்து அணி. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது ஆஸ்திரேலிய அணி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. கேப் வெர்டே அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 20 கோல்களை அடித்து சாதனை படைத்த அர்ஜென்டினா நாயகன் மெஸ்ஸி. தொடர்ந்து 8 போட்டிகளில் கோல் அடித்து மற்றொரு புதிய சாதனையும் மெஸ்ஸி படைத்தார். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் இன்று இரவு 10:30 மணிக்கு நடைபெறும் ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் கனடா மொராக்கோ அணிகள் மோதல். போட்டியை வென்று காலிறுதி ஆட்டத்திற்கு செல்லப்போவது யார் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு.